அது அப்படின்னு வரும்போது இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு எவ்வளோ திறமைகள் இருக்கோ, எவ்வளவு கிரியேட்டிவிட்டி இருக்கோ, எவ்வளவு ஸ்கில்ஸ் இருக்கோ, அதே அளவுக்கு டாலரன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கும் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் தான். இதை நம்ம வளர்த்துட்டோம்னா எப்படி படிக்கிறதும் டிஎன்ஏவில் வந்துடுமோ, அதே மாதிரி இன்டாலரன்ஸும் டிஎன்ஏவில் வந்துடும். அப்போ அடுத்தடுத்த ஜெனரேஷன் கெடுக்கிறதுக்கு நாம் ஒரு விதை போட்ட மாதிரி ஆயிடுவோம். அப்போது இங்கேருந்தே நீங்கள் மைல்டாக ஹெலிகாப்டர் பேரண்டிங்லேருந்து ஈகிள் பேரண்டிங் அப்படிங்கிற மெத்தடுக்கு மாறிட்டிங்கன்னா போதும். என்ன ஈகிள் பேரண்டிங்னா? ஈகிள் பேரண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரு கழுகு என்ன பண்ணுமா அப்படின்னா, ஒரு குஞ்சு பொரிச்ச உடனே, கழுகு குஞ்சு பொரிக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமான ஒரு தரையோ அல்லது ஒரு நார்மலான மரமாவோலாம் இருக்காதான். அது கழுகு குஞ்சு பொரிக்கிறதே பார்த்திங்கன்னா உயரமான ஒரு மரத்தில் மேலே எட்ஜில் போயிட்டு கூடு கட்டி குஞ்சு பொரிக்குமா. அப்படி குஞ்சு பொரித்து ஒரு குட்டி ஒரு 4 days 5 days மட்டும் ரொம்ப பக்கத்தில் இருந்து பராமரிக்கும். பராமரித்து முடிச்ச உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுமா, அந்த கூட்டை களைச்சி போட்டுருமா. அந்த கூட்டு இருக்கு இல்லையா, குச்சி, அந்த கூட்டு கட்டுறதுக்கான குச்சி வந்துட்டு பக்கவாட்டில், அதாவது ஸ்லீப்பிங் லைன், குழந்தைங்க சொல்கிற மாதிரி ஸ்லீப்பிங் லைன் இருக்கிற குச்சியெல்லாம் வந்துட்டு ஸ்டாண்டிங் லைனில் அங்கங்கே மாற்றி வச்சுருமா. விச் மீன்ஸ் குஞ்சு கழுகுக்கு படுக்கிறதுக்கு தோதான இடம் கிடைக்காது. அட்ஜஸ்டபிளாக தான் படுக்கணும். ஈஸியெல்லாம் வாமாலாம் படுக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே பட்டு இங்கே இடமே காணவும், இந்த பக்கம் படுத்தா இங்கேருந்து ஒரு குச்சி குத்தும், அந்த பக்கம் படுத்தா அங்கேருந்து ஒரு குச்சி குத்தும். அப்போ குச்சி குத்திக்கிட்டே இருக்கிறதுனால கழுகு என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா, படுக்கிறது கஷ்டம், பேசாமல் நிற்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க ஆரம்பிக்குமா. ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இந்த ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கும் கழுகுகிட்ட. அதுக்கப்புறம் கழுகு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த குஞ்சை அப்படியே தள்ளி 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 அதனோட அழகால் தள்ளி தள்ளி அந்த கூண்டோட எட்ஜுக்குள்ளே கூட நிற்க வைக்கும். அந்த கூண்டோட எட்ஜுக்குள்ளார, ஸோ தட் அந்த குஞ்சு கழுகு கீழே பார்க்கும்போது எவ்வளோ உயரத்தில் நாம் இருக்கணும் அப்படிங்கிற ஃபீலிங் அதுக்கு தெரியணுன்றதுக்காக தள்ளி பார்த்துட்ருக்குமா. இது ஒரு பீரியட் ஆஃப் ட்ரைனிங் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, தள்ளி விட்ருமா கீழே, மேலேருந்து கீழே தள்ளி விட்டுரும். அது கீழே வரும்போது பிடிச்சிக்குமா கழுகு, தாய் கழுகு. கீழே கரெக்டாக தரையில் போயோ அல்லது வேறு ஏதோ ஒரு ஆப்ஜெக்டில் மோதுகுது அப்படின்னும் போது பிடிச்சிக்குமா. இந்த மாதிரி ஒரு 10 டைம் நடக்கும் ரெகுலர் ப்ராக்டிஸ். தள்ளி விடுறது, பிடிக்கிறது, மேலே கொண்டாந்து மறுபடியும் வைக்கிறது, தள்ளி விடுறது, பிடிக்கிறது, மறுபடியும் மேலே கொண்டாந்து வைக்கிறது. இந்த பீரியட் ஆஃப் டைமில் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்குள்ளார கழுகுக்கான ரெக்கைக்கு, இந்த குஞ்சுக்கான ரெக்கைகள்லாம் வளர ஆரம்பிக்கும் போது மெதுவாக அந்த கழுகு, தாய் கழுகு குஞ்சை பிடிச்சிட்டு போயிட்டு மேலேருந்து போயிட்டு கீழே போட்டுருமா. கீழே போடும்போது வேறு வழியே இல்லை, நானாக பறந்தே ஆகணும் அப்படிங்கிறப்ப ரெக்கையை அடிச்சுட்டு பறக்க ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மெதுவாக இந்த கழுகு, அந்த தாய் கழுகு குஞ்சியை ஒரு 10 டைம் 20 டைம் அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்படியே டைல்யூட்டாக விட்டுருமா. கழுகு ஆட்டோமேட்டிக்காக, அந்த கழுகு குஞ்சு அதனோட சர்வைவலுக்கு அது என்ன பண்ணும் அப்படின்ட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ண வந்துடுமா. ரொம்ப சிம்பிள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல நீங்கள் குழந்தைங்கள் மேபி ரொம்ப 80s கிட்ஸாக இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எத்தனை பேர் ஒரு ரஜினியோட ஒரு படம் இருக்கும், தம்பிக்கு எந்த ஊருன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் 90s கிட்ஸாக இருப்பீங்க, பிறந்தீங்களா இல்லைன்னு கூட தெரியல. அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தைய வந்துட்டு ஒரு ஆள் என்ன பண்ணுவார்னா, கயிறை கட்டிக்கிட்டு கையிலேயே வச்சுருப்பார். அந்த குழந்தை முன்னால் போகும், அப்படியே இழுத்துக்கிட்டே இருப்பார், முன்னால் போகும், அப்படியே இழுத்துக்கிட்டே இருப்பார் கொஞ்சம் தூரம். விச் மீன்ஸ் எவ்வளோ தூரம் வரைக்கும் அந்த குழந்தை ஆபத்து இல்லாமல் ட்ராவல் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் தாராளமாக விடுங்க. ஆபத்துன்னு வரும்போது நீங்கள் கூட இருக்கிறீங்கிற நம்பிக்கையை மட்டும் அதுக்கு ஊற்றினா போதும். எல்லாமே நானே பண்ணுவேன் அப்படிங்கிற அவநம்பிக்கையை அல்லது அதீத நம்பிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்னா அது கடைசியில் நம்ம எங்கேயுமே பண்ண முடியாமல் போயிடும் அப்படிங்கிறது தான். விச் மீன்ஸ் சுட்டி கிட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் 12 வருஷம் கழித்து பிரகதியும் அந்த இன்னொரு குழந்தையும் வந்து அலுமினியாக இங்கே வந்து நிற்க முடியுது இந்த ஸ்கூலுக்கு. விச் மீன் அவங்களால ஒன்றி கூப்பிட்டுட்டு வர முடியுது அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷன் ஒரு கழுகு மாதிரி யூ கேன் ட்ராவல் ஆன் யுவர் ஓன் அப்படிங்கிற அந்த பேசிக் எஜுகேஷனை அந்த குழந்தைங்களும் அவனோட பேரண்ட்ஸும் கொடுத்துருக்காங்கனால தான் தேடி. ஏன்னா எத்தனை பேர் நம்ம எல்கேஜி படித்த வாத்தியாரங்க ஞாபகம் வச்சுருப்போம் நமக்கு தெரியவே தெரியாது. அது ப்ரீகேஜி படித்த குழந்தைங்களை வாத்தியார் அந்த ஸ்கூல் ஞாபகம் வச்சுட்டு வந்திருக்கு. அந்த குழந்தைங்க அவங்கள கூப்பிட்டுருக்காங்க, அவங்கள இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது இந்த ஸ்கூலுக்கும் பெருமை, அந்த குழந்தைங்களுக்கும் பெருமை. அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட இந்த 13 வருஷம் படித்த எல்லா குழந்தைங்களையும் கூப்பிட்டா கூட சந்தோஷமாக இருக்கும். மேஜராக எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ கூப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். விச் மீன்ஸ் அந்த எஜுகேஷனுடைய குவாலிட்டியை வந்துட்டு ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ள ஒரு பேரண்ட், ஒரு டீச்சர், ஒரு குழந்தை, ஒரு முக்கோணம் மாதிரி. இந்த முக்கோணத்தில் இருக்கிற எல்லாமே சரியாக இருந்தது அப்படின்னா தான் இருக்கும். இல்லாட்டி முக்கோணம் சுருங்கி போயிடும், வேறு மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி அந்த ஆங்கிளை மாறிடும்ன்றப்போ யூ கிவ் யுவர் அட்மோஸ்ட் கோஆப்ரேஷன் டு யுவர் சில்ட்ரன் அண்ட் யுவர் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். இன்டர்ன் ஸ்கூல் கண்டிப்பாக அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நல்லா பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக கவலையப்படாதீங்க, குழந்தைங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கறதோட ரொம்ப சிறப்பாக வருவாங்க. அப்புறம் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறான், நீங்கள் தடுக்கவே முடியாது. தலை கீழன்னு தண்ணி குடித்தாலும் இனிமேல் அதுலேருந்து மாற்றவே முடியாது. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
எதெல்லாம் நல்லது எதெல்லாம் கெட்டதுங்கிறத மட்டும்தான் நீங்கள் கற்றுக் கொடுக்கணுமே தவிர நீங்கள் ஃபோனை கொடுக்குற பழகினதே நாம் தானே. எப்போல்லாம் சண்டை போடுறானோ, எப்போல்லாம் தகராறு பண்ணுறானோ, எந்த ஃபோனை பிடிச்சி உட்கார நம்ம என்னைக்கு கொடுக்குறோமோ அன்றைக்குமே அவங்க டேக்கன் கிராண்டடாக மாறிடுச்சு. அந்த மேட்ரு டேக்கன் கிராண்டடாக நாம் கொடுத்ததுக்கப்புறம் நீ ஃபோனை பார்க்குற என்ன வச்சு குறை சொல்ல வேண்டியிருக்கு. இனிமேல் வித்தவுட் டெக்னாலஜி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வந்துருச்சு. என்னென்னமோ பண்ண போகிறான் பையன், அதெல்லாம் நீங்கள் கற்பனையாக சந்தோஷமாக பண்ணலாம். ஆனால் தப்பாக எதுவும் பண்ணாமல் பார்த்துக்கிறது மட்டும்தான் உங்களுடைய விஷயம். அதுக்கு முதல்ல மாற வேண்டியது நீங்கள் மட்டும்தான். ராத்திரி 12 மணி வரைக்கும் நீங்கள் ஃபோனை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் மாறுங்க. அப்புறம் குழந்தைங்களை மாற்றுறதை பற்றி யோசிக்கலாம். தேங்க்யூ ஆல். மே காட் பிளஸ் யூ ஆல். Thank you so much, sir. Thank you for your valuable speech.